பேக் டு மை சேனல் வித் மீ சுமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஷெட்யூல் வீடியோ தான். ஸோ எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்படி சிஸ்டர் ஷெட்யூல் போட்டிருக்கீங்க, உங்கள் ஷெட்யூல் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஷெட்யூல் வீடியோ நண்பர்களே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் முதல் விஷயம் என்ன பண்ணணும், சிலபஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ எந்தெந்த கொஷின் எதுவும் ஃபஸ்ட்டு டைம் கேட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கொஷின்ஸ் எந்தெந்த எத்தனை கேட்போம் சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. பட் நியூ சிலபஸ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை கொஷின் வரும்ன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட்ல வந்து 20 கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எதுக்கு அதிகமான கொஷின்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட்க்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷெட்யூல் போட போகிறோம் நண்பர்களே. என்னோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நான் April 16th நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன் நண்பர்களே. ஏன்னா முன்னாடி வந்து கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி ஷெட்யூல் போடலான்னு சொல்லிட்டு April 16th போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுத்ததை இப்போ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் இன்னும் ஷெட்யூல்லாம் எனக்கு எதுவும் பண்ண தெரியல அப்படின்னும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா இந்த April 16th ஷெட்யூலே நீங்கள் May 1st ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, ஹை கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க, எந்த யூனிட்லேருந்து கேட்குறாங்களோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீக் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 10 days எடுத்து ஷெட்யூல் போடுவாங்க. இப்போ குருநாத் IAS அகாடமிலாம் வந்து அவங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து 10 daysக்குள்ளே ரிவிஷன் பண்ணணும், ஒரு யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் அவங்க ஒரு சிலது கவர் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னால் இவ்வளோ டேஸ்க்குள்ளே ஒரு இத்தனை போர்ஷன்ஸ் முடிக்க முடியும், அதில் வந்து 2 நாள், இப்போ நம்ம 7 days போடுறோன்னா 5 days ஃபுல்லாக படிக்கிறது, 2 நாள் ஃபுல்லாக ரிவிஷன், இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்ம அந்த நாள் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது. நடுவில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து நடக்கலாம். ஒரு சில டைம் நம்மளால் அதை கவர் பண்ண முடியாது, நடுவில் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை வரும். ஸோ அந்த ஷெட்யூலே வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ம பண்ண முடியல சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட் அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணும்போது நம்ம எதை வந்து படிக்காமல் விட்டோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 2 days பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்குன்னு எடுத்துக்கணும். ஒரு 7 days ஷெட்யூல் போடுறோம், 5 days ஃபுல்லாக படிக்கணும் அண்ட் 2 days வந்து ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஜூன் மந்த் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை வரைக்கும் ஒரு 10 days வரும் இல்லைங்களா, அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கவே கூடாது எப்பயுமே. அந்த முன்னாடி இருக்க 10 days கணக்கில் எடுத்துக்காமல் ரிவிஷனுக்குன்னு தனியாக கொஞ்சம் வந்து டேஸ் ஒதுக்கணும். இப்போ நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு 7 daysன்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 days கூட எடுத்துக்கலாம். ஆனால் 10 days எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ் வந்து அதில் சேர்த்துக்கணும். இப்போ நான் 7 daysக்கு உண்டானது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் ஃப்ரீயும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஹை டாபிக்ஸ் கவர் பண்ணும்போது பின்னாடியெல்லாம் வர வர நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கணும், 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீக் ஷெட்யூல் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீக் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெரிய ஹை யூனிட்ஸாக இருக்கக்கூடிய அந்த 20 mark யூனிட் 6 கவர் பண்ணியிருப்போம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கணமும் சொல்லாகராதையும் வந்து கவர் பண்ணிப்போம். அது ரெண்டும் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் கொஷின்ஸ் கேட்குறதா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு 15 marks ஒன்று, ரெண்டாவது வந்து ரீசனிங் அதெல்லாம் வரதுல வந்து 10 marks கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 15 marksல இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷெட்யூல் போட்டிருக்கோம் நண்பர்களே. அடுத்தடுத்த வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஹையஸ்ட் ஸ்கோர் எது அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஜென்ரல் சயின்ஸும் ஜியாகிரஃபியும் வந்து கடைசியாக தான் வர மாதிரி இருக்கும். மற்ற எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணிட்டு தான் அதுக்கு வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்ட் கொஷின்ஸ் கம்மி, ஆனால் அது கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அதில் நம்ம போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதிகமான கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அந்த யூனிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி. இப்போ இதுலேயே செகண்ட் வீக் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட் 6க்கு அப்புறம் 20 mark கொடுத்துருக்க யூனிட் 5க்கு போகாமல் இந்தியன் பாலிட்டி, அதாவது யூனிட் 4ல் 15 mark கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தான் நம்ம வந்து போட்டிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் 2 டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு 10 mark இதுக்கு 10 mark ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். ஆனால் இந்திய ஆட்சியல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் தான், ஆனால் அதுக்கே வந்து 15 mark கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்திய ஆட்சி
ஆக்சுவலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இந்தியன் எக்கனாமி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிர்வாகம் இதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஷெடியூல் வந்து போட்டிருப்பேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸில் வந்து மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அது ரொம்ப வந்து ஒரு வாரத்தில் என்னால் ஒரு 3 டாபிக் மேக்ஸ் கவர் பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 டாபிக் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பின்னாடி வந்து ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருப்பேன். பின்னாடி இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பாருங்களேன், 3rd வீக் அண்ட் 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸில் வந்து 2 வாரமும் ப்ராக்டிஸ்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ் இலக்கணம் யூனிட்டு சொல்லகராது இதெல்லாம் கவர் பண்ணும்போது 6th 7th புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும் அந்த வாரத்தில். இது இல்லாமல் அந்த புக் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இப்போ நீங்கள் தனியாக நான் புக்ஸ் வாங்கி படிக்கிறேன், நீங்கள் வந்து புத்தா புக்ஸு, சுறா கைடு, கணியன் இந்த மாதிரி எது வாங்கி பார்த்தாலுமே அதெல்லாம் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், அதையும் கவர் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸையும் படிக்கணும். நான் வந்து ஸ்கூல் புக்ஸே படிக்காமல் இவங்க வாங்கின ப்ரைவேட் புக்ஸில் மட்டும் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின். இந்த நீங்கள் வெளியே வாங்கக்கூடிய அதர் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடுக்காக மட்டும்தான். அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம், தேடி படிக்கக்கூடாதுன்றதுக்காக. நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து கைடில் இருக்கலாம், பட் நம்மளால் அதுக்கு வந்து நம்ம அந்த ஆன்சர் கீ வரும்போது நம்மளால் அதுக்கு ரைஸ் பண்ண முடியாது. அதே வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிங்க, ஸ்கூல் புக்லேயே தப்பாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளால் வந்து அதுக்கு இந்த லாஸ்ட் டைமில் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி போடும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துணும். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற அதர் புக்ஸ் எதாக இருந்தாலும் அந்த பேசிஸில் தான் நான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு வீக்கில் வந்து 6th 7th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா 8th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 9th 10thக்குலாம் ஒரு வாரமே போட்டிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் பெருசாக வரும் போர்ஷன்ஸ் அப்படின்றதுனால. அதே மாதிரி 11th 12th வந்து ஒன்ஸ் நம்ம வந்து படிச்சிடணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸ் எல்லாமே வந்து ஓவரால் ரீடு கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி தான் நண்பர்களே என்னோட ஷெடியூல் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஷெடியூல் போட போகிறீங்கன்னா இதை பேஸ் பண்ணி அதை என்னோட வீடியோவில் இருக்க மாதிரி போடுறேன். இது வந்து ஒரு ஐடியாக்காக தான். நீங்கள் உங்களோட சிலபஸ் எடுத்து பாருங்கள். அதாவது உங்களுக்கு உங்கள் கையில் இந்த டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வச்சுக்கோங்க. சிலபஸ் வச்சுட்டு அதை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள், எது எப்படி போடலாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களே உங்களோட ஓன் சிலபஸ் ஓன் ஷெடியூல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா ஷெடியூலும் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் வீக்லி ஷெடியூல் போட்டுட்டேன், மந்த்லி ஷெடியூல் போட்டுட்டேன், டெய்லி ஷெடியூலும் போட்டுட்டேன். பட் வந்து என்னால் படிக்கிறேன்னா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா டெய்லி என்னென்ன படிக்கிறேன், எந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கேன், ஒரு டெய்லி ஷெடியூல் போடுறீங்க. அந்த ஷெடியூலில் இன்றைக்கி இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அது எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சுட்டேனான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிகிட்டே வரணும். அப்படி டிக் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணாமல் இருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே கேப் விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், திரும்ப ஒரு நெக்ஸ்ட் டேக்கான ஷெடியூல் போட போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேயில் விட்ட அந்த டாபிக்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டேயில் எழுதியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம எது டாபிக்ஸும் கவர் பண்ணாமல் போக மாட்டோம். இதுதான் நண்பர்களே ஷெடியூல் போடுறதோட மெத்தட். அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எழுதி வச்சு அதை வந்து டிக் பண்ணிகிட்டே வரணும். ஷெடியூல் போட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மெயின் ஷெடியூலோட விட்டுறக்கூடாது. டெய்லி வந்து பண்ணுறேன்னா இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் நண்பர்களே பேசிக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா என்னோட தான் நான் காமிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. பார்த்திங்கன்னா நான் ஒரு மெயின் ஷெடியூல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டெய்லி என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எழுதி வச்சுட்டு ஒரு டிக் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ எனக்கு இதில் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் நான் அடுத்த நாள் வந்து நான் திரும்ப கண்டினியூ பண்ணுவேன். இந்த வீடியோ மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ போடலாமான்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே.